மக்கள் சார்ந்த கட்சின்னு அதை அப்போதைக்கு சொல்ல முடியலை. ஏன்னா மக்கள் சார்ந்த கட்சியாக வந்து எம்ஜிஆர் இருக்காரு. இவர் வந்து என்னன்னா காடர் பேஸ்டு கட்சி. ஆனால் கரப்ஷன் வந்து 2 ஆட்சியிலையும் அதிகமாக இருந்ததை நம்ம பார்க்கலாம். அம்பேத்கரை தமிழ்நாட்டு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியது யாரு? திராவிடன் பெரியார். அவரை பற்றி நம்ம பேசணும். இப்போ வந்து 25 வருஷம் இந்த நாட்டில் ஆட்சி புரிந்த கலைஞர் அவர்களுக்கு இங்கே விவசாய நிலம் கொடுப்பதற்கு இருக்கா இல்லையான்னு தெரியுமா தெரியாதா? தெரியாம சும்மா அடிச்சு விடு. திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் மதிப்பாக வைக்கப்பட்டிருக்காரா, அவமானப்படுத்தப்படுறாரா? நேரடியான பதில் சொல்லுங்க. விசிகாவுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும், திமுக கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிற கோரிக்கை நியாயமானது தானே? அது திருமாவே துணை முதல்வர் ஆக்கணுங்கிற கோரிக்கை நியாயமானது தானே? இல்ல அதை வந்து பெரிய விஷயம் தானே. நீங்க இளையராஜா வைங்க செய்வாங்க அப்படின்னு சொன்னது ஒரு அசாத்திய துணிச்சல் தான் உங்களுக்கு. இல்ல அது எனக்கு தெரியல. உண்மையிலேயே நான் ஒரு நேயர் விருப்பமா தான் வச்சேன். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாட இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் எழுத்தாளருமான சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கார். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிறப்பு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் எங்களுடைய அரங்கத்துக்கு வந்திருக்க ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. எனக்கும் மகிழ்ச்சி. ஆமாம், உங்களை நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு வரோம். உங்களுடைய பெயர் வந்து இந்த எழுத்தாளர் வட்டாரத்துலேயும் சரி அரசியல் களத்துலையுமே வந்து உங்களுடைய பெயர் வந்து ஒரு தனித்துவமான பெயராகவும் பரவலாக அடையாளப்படுத்தப்பட்டது. அப்போ இருந்தே உங்களுடைய செயல்பாடுகளை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு சிவகாமி ஐஏஎஸ் யார் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம போனோம்னா உரையாடல் அப்படி இதாக போகணும் நினைக்கிறேன். எப்படி வந்தீங்க, நீங்கள் எந்த ஊர், எப்படி ஐஏஎஸ் ஆனீங்க? எனக்கு சொந்த ஊர் வந்து பெரம்பலூர். நான் பிறந்தப்போ அது ஒரு தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. இப்போ அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்தஸ்து. இப்போ திருச்சி தஞ்சாவூர் ஆகிய 2 மாவட்டங்கள் இணைந்த ஒரு காம்போசிட் டிஸ்ட்ரிக்டாக அது இருந்தப்போ எங்கள் அப்பா வந்து அப்போ 1952-57 எம்எல்ஏவாக அங்கே இருக்கார். ஓ, எம்எல்ஏ? ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷனில் அவர் வந்து உழைப்பாளர் கட்சியில் சேவல் சின்னத்தில் நின்று ஜெயித்தவர். அதில் மொத்தம் 22 பேர் ஏதோ ஜெயிச்சிருக்காங்க, அதில் அவர் ஒருத்தர். ஸோ அப்போ வந்து அவர் ஆர்எஸ் மலையப்பன்னு கலெக்டர் அந்த தஞ்சாவூர் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து தஞ்சாவூர் திருச்சி அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து அப்பாவுக்கு நல்ல பழக்கம். ஸோ அவர் வந்து இந்த பொண்ணு நல்லா படிக்குது, எங்கள் அப்பாவை என்னை பார்த்து சொன்னோன்னே அது கலெக்டருக்கு படிக்க வைங்களேன் அப்படின்ட்டாரு. ஸோ அதுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒரு எண்ணம். எனக்கு தெரியாது, நானே இப்போ சின்ன பொண்ணாக இருந்தேன் இல்லையா, தெரியாது. ஸோ ஆனால் நான் ஸ்கூலு காலேஜு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு, யூனிவர்சிட்டி கோல்டு மெடல். ஸோ அதனால் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும், எம்ஏ முடித்தோடனே அப்படிங்கும்போது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பித்தேன். அப்போ அப்படி ஐஏஎஸ் வந்துச்சு. ஸோ அதனால் அது வந்து ஒரு எனக்கு பெரிய கனவா இல்லை, ஆனால் எங்கள் அப்பாவுடைய திட்டமாக அது இருந்தது. பேர் என்ன? எங்கள் அப்பா வந்து எம் பழனிமுத்து. அம்மா பேர் தாண்டாயி. தாண்டாயி என்பது அங்கே வழக்கத்தில் இருந்த ஒரு சாமி பேர். தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா இசைக்கியம்மன், முத்தாரம்மன் நிறையா இருக்கும். ஆமாம் ஆமாம், பலருக்கும். இப்போ எனக்கு குலதெய்வம் இசைக்கியம்மன் தான். அதான் வந்து முத்தாரம்மன் வச்சுருப்பாங்க, சிலர் பேச்சியம்மன் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. மாதிரியான எங்களுக்கு வந்து பொன்னுசாமி அவங்க வந்து துணைவியார் வந்து எம்மாவரி. இவங்க 2 பேரும் தான் எங்களுடைய குலதெய்வம். சரி சரி சரி. ஐஏஎஸ் ஆகிட்டீங்க. ஆமாம். அது பெருசாக வந்து நீங்கள் ஏற்கனவே நல்லா படிக்கிறதுனால அது ஒரு பெரிய சிரமமாக இல்லை, அல்லது உங்களுக்கும் ஒன்று அப்பா சொன்ன உடனே கேட்டுக்கிட்டீங்களா? இல்லை அப்படி இல்லை. அது வந்து எல்லாரும் அதை ஒரு பெரிய சேலஞ்சாக சொன்னாங்க. அது நீ பாஸ் பண்ண முடியாது, இது என்ன காலேஜு யூனிவர்சிட்டி எக்ஸாம் நினச்சி, அது ஆல் இண்டியா காம்படிஷன், அதில் தேர்றது கஷ்டம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அதில் எஃபர்ட் போட வேண்டியிருந்தது. எஃபர்ட் போட்டோடனே அது கிடச்சிருச்சு, அவ்வளோதான். அது வந்து கஷ்டம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே. ஒரு எம்எல்ஏவுடைய பொண்ணாக இருந்ததுனால அது அந்த சமயத்தில் அது ஒரு வசதியாக இருந்ததோ? அப்படி அதுக்கும் சம்மந்தமே இல்லை. எங்கள் அப்பா படிக்கிறது வந்து நீங்கள் படித்த பள்ளிக்கூடம் வந்து கல்வி நிலையில் ஒரு அரசு பள்ளியில் படிச்சிங்களா, இல்லை ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து ஆதி திராவிடர் நலப்பள்ளின்னு எலிமெண்ட்ரி ஸ்கூல். சரி. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் 2 ஸ்கூல் தான். ஒன்று வந்து சென்ட் டாமினிக்ஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், இன்னொன்று வந்து கவர்மெண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸோ எங்கள் அப்பா வந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் போடணுங்கிறதுக்காக போட்டாரே தவிர அது ஒன்றும் அவ்வளோதான். அது ஐஏஎஸ் ஆகிட்டீங்க ஒரு அப்பா சொன்னப்போ வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி படிச்சிங்களா, இல்லை நீங்கள்? இல்லை அப்படி இல்லை, மற்றவங்க எல்லாமே அதை வந்து நான் வந்து பிரசிடென்சி விமென்ஸ் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது நிறைய பேர் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க அங்கே தங்கி.
ம் ஸோ அவங்க ஒருத்தர் கூட பாஸ் ஆகலை. ம் ஸோ அதனால் நான் அதை யோசித்தேன், ஓகே அது கொஞ்சம் கஷ்டமானது போல இருக்குது, ம் பரவாயில்ல நம்ம படிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம், ம் இதை மீறி என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதை தைரியமாக தான் அணுகுனேன். எதுவும் கோட்டால உள்ள போயிட்டீங்களா? இல்லை வந்து வழக்கமாக சொல்லுவாங்கல்ல, இதை வந்து இவர்கள்லாம் கோட்டால வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை, வருதுல்ல? நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் இருப்பேன். இப்போ ஐஏஎஸ் ஆகிட்டீங்க, அந்த பணிகளில் நம்ம வந்து நினச்சி பண்ணியிருப்போம் நிறைய நல்லதெல்லாம் செய்யணும் மக்களுக்கு அப்படின்ட்டு. அந்த சூழல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அங்கே? இப்போ நீங்கள் நினச்சதை செய்ய முடிந்ததா? அதாவது எந்த துறையில் போட்டாலும் அந்த துறையுடைய வேலைகளை திறமையாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் எந்த துறையில் இருக்கிறோங்கிறத பொறுத்து தான். இப்போ உதாரணமாக சுற்றுலாத்துறையில் ஏறக்குறைய 8 வருஷம் பணிபுரிஞ்சிருக்கேன். அதில் வந்து 3 வருஷம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, 5 வருஷம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 2 வருஷம் வந்து ரீஜனல் டூரிஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்டுக்கும் பொறுப்பு, ரீஜனல் டைரக்டர். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 வருஷம் டோக்கியோவில் போஸ்டிங். பிகாஸ் நான் வந்து இங்கே நிறையா நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அது ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க யூபிஎஸ்சியில், அங்கே ஃபாரின் போஸ்டிங்காக. அப்போ அதில் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கலந்துட்டாங்க. அதில் 2 பேர் தான் தேர்வானோம். நான் ஒருத்தர், இன்னொருத்தர் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு. அவர் கேரளா காடர், என்னுடைய பேட்ச் தான். அவர் கேரளாவில் டூரிசம் டைரக்டராக இருந்தார், நான் தமிழ்நாட்டுக்கு ரீஜனல் டைரக்டராக இங்கே இருந்தேன். ஸோ எங்கள் 2 பேருக்கும் அது நாங்கள் செலக்ட் ஆனோம். ஸோ அப்போ வந்து நல்லா அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாடு டூரிசம் கார்பரேஷன் வந்து நஷ்டத்தில் ஓடிட்டு இருந்தது, அதை லாபத்தில் மாற்றின பெருமை எனக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் வேற என்ன பிரிவில்? அதுக்கப்புறம் வந்து நிறைய, அதில் 8 வருஷம். அப்புறம் நீங்கள் அடிப்படையாக கலெக்டர் 2 மாவட்டத்தில், தூத்துக்குடி, இன்னொன்று வந்து வேலூர். அதுக்கப்புறம் தூத்துக்குடி வந்து ஒரு, அது இப்போவும் ரத்த பூமின்னு சொல்லுவாங்க. அங்கே எப்படி சமாளிச்சிங்க? அதுவும் நீங்கள் இருந்தது 90கள் காலமா? ஆமாம், 90. அப்போ கேங் வார்ஸ்லாம் நிறைய நடந்துட்டு தான் இருக்கும். பட் அது வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து காவல்துறை சம்மந்தப்பட்டது. நமக்கு வளர்ச்சி பணிகள் தான் ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் லா அண்ட் ஆர்டரையும் நம்ம சூப்பர்வைஸ் பண்ணுவோம், பட் பெரும்பாலான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து காவல்துறைக்கு இருக்குது. அவங்க வந்து நேரடியாக அவங்களுடைய டிஐஜி, அந்த பகுதிக்குள்ளே டிஐஜி, அப்புறம் அதுக்கு மேலே ஐஜி, அப்படி ஒரு ஆர்டர் வரும். நமக்கு லா அண்ட் ஆர்டர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் பொழுது நம்மக்கிட்டேயும் அது இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய சவால்னு சொல்ல முடியாது. ஆனால் வளர்ச்சி பணிகள்லாம் நிறைய நம்ம அதில் செய்ய முடிஞ்சது. அதே மாதிரி வேலூர் மாவட்டத்துலேயும் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தபோது அதை சமாளிக்கிற ஒரு பொறுப்பு இருந்தது. எந்த மாவட்டங்களில் பணிபுரிந்தது உங்களுக்கு வந்து சவாலாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து அடிஷ்னல் கலெக்டர் கடலூர் மாவட்டத்தில் இருந்தேன். அப்போ டேனிடா ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேனிஷ் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோடைய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் வந்து 450 சப் ஹெல்த் சென்டர் கட்டணும். அந்த கடலூர் அதாவது சவுத் ஆர்காடு ஃபுல்லாக. இப்போ அதுதான் பிரிச்சுட்டாங்க, முன்னாடி சவுத் ஆர்காடாக இருந்தது. அப்போ அது இல்லாமல் அந்த நர்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த ட்ரைனிங்க்கான மெட்டீரியல் தயார் பண்ணணும். ஸோ இன்னோவேட்டிவ் ஹெல்த் ஸ்கீம்ஸ் பண்ணணும். இப்போ ஹெல்த்துங்கிறது வந்து ரொம்ப புது ஏரியா. நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது, பட்டு ஒரு பப்ளிக் ஹெல்த் அவேர்னஸ் கொடுக்குற அளவுக்கு அதில் நம்ம வந்து கற்றுக்கிட வேண்டியிருந்தது. அதனால் வந்து நிறைய அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான, அவங்களுக்கான மெட்டீரியல் தயார் பண்ணுறது, அது மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது, என்ஜிஓஸை இன்வால்வ் பண்ணி செய்கிறது. ஏன்னா அதில் நிறைய ஃப்ரீடம் இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு ஃபாரின் ஏஜென்சியோட ப்ராஜெக்ட்டு. அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணிவிட்டு அது நல்லா வந்ததுன்னா அதை வந்து மற்ற மாவட்டங்களுக்கும் அமல்படுத்தணும் இவங்க செலவில். அப்போ மாடல் ப்ராஜெக்ட் வந்து 2 தான், ஒன்று சவுத் ஆர்காடு, இன்னொன்று சேலம். நான் சேலத்துக்கு ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக இருந்தேன். அது என்னுடைய இதில் வந்து ஒரு பெஸ்ட் பீரியட்னு அப்படின்னு சொல்லலாம். சரி, நீங்கள் எழுத்தாளராக இந்த உலகத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? நான் வந்து சின்ன பிள்ளையில புத்தகங்கள் நிறைய படிக்கிறது உண்டா? புத்தகங்கள் படிக்கிறது, அப்புறம் சின்ன இதில் நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இந்த இது எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் அதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இதனால என்னுடைய டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ் டீச்சர், அவங்களுடைய வட்டாரத்தில் ஒரு தென்னொழின்னு ஒரு கிறிஸ்டியன் மேகசின் வந்துட்டு இருந்தது. அதுக்கு நீ ஒரு கதை எழுதுன்னு சொல்லி என்னை கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே கதை எழுதினேன். அந்த கதை வந்து அதில் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து கதை எழுதுறதுல ஒரு ஆர்வம் ஆயிடணும் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று வந்து யாரை கேட்டாலும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஐஏஎஸ்னால் அது ஒரு டிக்னிஃபைடு கிளார்க் உத்தியோகம்தான் அப்படின்வாங்க. அப்புறமா வந்துட்டு
இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவார்ந்த தளம்ங்கிறது எழுத்து உலகம்னு சொல்லுவாங்க. இப்போ அது மேலே நமக்கு ஒரு ஓகே. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுத்தாளர் ஆகிட்டீங்க. ஆமாம், எழுத்தாளர். அதுக்கப்புறம் வந்து ஹோலி கிராஸ் காலேஜில் நான் பிஏ படிக்கும்போது எல்லா மாநில அளவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டிங் காம்படிஷனில் தினமணி கதிர் அப்போ வந்துட்டு இருந்தது. அது ஒரு பெரிய புத்தகமாக வந்துட்டு இருந்தது. அவங்க நடத்துனாங்க. அதில் என்னுடைய கதை வந்து மாநில அளவில் பரிசு வாங்குச்சு. ஸோ அப்புறம் அதுலேருந்து நான் கொஞ்சம் அப்படியே எழுத்தில் ஆர்வம் நிறையா வந்தது. இது வரைக்கும் எத்தனை புத்தகம் எழுதியிருக்கீங்க? இது வரைக்கும் வந்து 6 நாவல், 4 சிறுகதை தொகுப்புகள், ஒரு 100 சிறுகதைகள், அது இல்லாமல் வந்து கவிதைகள் 2 புத்தகம். இதெல்லாமே நீங்கள் ஆட்சியராக பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இருக்கும்போது அதுக்கப்புறமும் எழுதினது. இப்போ கவிதைகள்லாம் வந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எழுதினது. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் பிஹெச்டி பண்ணுறேன். ஸோ எக்கனாமிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரியில் பிஹெச்டி பண்ணுறேன். இது மாதிரி நிறைய ஒர்க்கு வந்து அந்த காலம் வந்து முக்கியமான காலம். நீங்கள் ஐஏஎஸ் ஆன காலம் நிறைய தென்பகுதிகளில் தமிழ்நாடு முழுக்கவே வந்து சாதிய மோதல்கள் வந்து 90கள் அதிக அளவில் இருந்த காலம். அப்போ கருணாநிதி, ஜெயலலிதா அப்படின்னு 2 பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க. அவங்க நடுவில் 2 பேர்கிட்டையும் பணி புரிஞ்சிருக்கீங்களா? ஆமாம், 2 பேர்கிட்டையும். இப்போ எம்ஜிஆர் வந்து இருந்தப்போ அவருடைய இதில் வந்து ஒரு கட்டுக்கோப்பான, அதாவது அவருடைய பார்ட்டி காடர் வந்து அவருடைய சொல்ல தட்ட மாட்டாங்க, பயமும் இருக்கும். கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் சில நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். அதாவது ஒன்று வந்து என்னென்னா, கிராமங்கள்லாம் இந்த விஏஓ மணியக்கார் போஸ்ட்டை எடுத்துகிட்டு ரெக்ரூட்மெண்ட் புதுசாக விஏஓன்னு ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. இதனால நிறையா தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே அதில் கலந்துக்க முடியுது. முன்னாடி வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி பிரிவினர் மட்டும் இருந்தாங்க, குறிப்பிட்ட அப்படி இருப்பாங்க. இப்போ வந்து அது வந்து ஓப்பனாக டெமோக்ராட்டிக்காக மாற்றினார். இப்போ கருணாநிதி சார்கிட்டையும் நான் வேலை பண்ணியிருக்கேன். அவரும் வந்து அதாவது என்னென்னா, அவர்கிட்ட முக்கியமான நல்ல குணங்கள் வந்து எளிமையானவர், யார் வேணால் அப்ரோச் பண்ணலாம், ஃபைல்லாம் பார்க்குற தன்மை இருக்குது, ஃபைல் தேங்காது, அட்மினிஸ்ட்ரேஷன் சீராக இருக்கும். ஆனால் கட்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஃபெரோஷியஸாக இருப்பாங்க. அதிகாரிகளை வந்து மதிக்க மாட்டாங்க. இன்னொன்று ஆட்சி எங்களை மதிக்காட்டினா பரவாயில்ல, ஆனால் கட்சி தலைமையே வந்து ஏன்னா அது வந்து ஒரு காடர் பேஸ்டு கட்சி, மக்கள் சார்ந்த கட்சின்னு அதை அப்போதைக்கு சொல்ல முடியலை. ஏன்னா மக்கள் சார்ந்த கட்சியாக வந்து எம்ஜிஆர் இருக்கார். இவர் வந்து என்னென்னா காடர் பேஸ்டு கட்சி. அப்போ காடருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால மக்கள் வந்து அவங்கள வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் கீழ்நிலையிலேருந்து மேல்நிலை வரைக்கும் மக்கள் வந்து அவங்கள சார்ந்து இருக்கும்படியாக ஆகிடுது. அப்படி இல்லாமல் மக்களை வந்து கட்சியிலேருந்து ஃப்ரீ பண்ணுற ஒரு ஏதோ குவாலிட்டியை நம்ம ஏடிஎம்கேல அது மாதிரி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் மேடம் ஜெயலலிதா இருந்தப்போ அவங்களும் வந்து கொஞ்சம், அதாவது சில திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா கூட அவங்களுடைய கூட்டாளிகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையான ஒரு அரசியலாக இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி நல்லா இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா இப்படி இருக்கும். ஸோ அவங்கள வந்து அப்ரோச்சே பண்ண முடியாது. காட்சிக்கு எளிமையானவர் போல இருந்தாலும் கூட அவங்கள வந்து நேரில் அணுகவே முடியாது, அப்படிப்பட்ட சூழல் இருந்தது. இதுதான் நான் பார்க்குற முக்கியமான வேறுபாடு. மற்றபடி அரசியலாகட்டும், திட்டங்களாகட்டும், மேம்பாடாகட்டும், பெரிய வித்தியாசங்களை நான் பார்க்கல. 2 பேரில் யாருக்கிட்ட பணி புரிந்தது உங்களுக்கு வந்து இலகுவாக இருந்தது? அணுகிறத தவிர்த்துட்டு நான் கேட்குறது ஆட்சியில் கேட்குறேன். அணுகுவது வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சொல்ல முடியல எனக்கு. உங்களுடைய பணியை நீங்கள் செஞ்சீங்க. ஆமாம், அவ்வளோதான். ஏன்னா எங்களுடைய லெவல் வந்து சிஎம் வரைக்குமே போகிறதில்ல. சரி சரி சரி. இப்போ செக்ரட்டரியோட நின்றுடும். நான் செக்ரட்டரி ஆனோடனே சீஃப் செக்ரட்டரி எனக்கு மேலே அதை பார்த்துக்குவார். நான் சீஃப் செக்ரட்டரி ஒரு வேளை ஆயிருந்தேன்னா அப்போ எனக்கு நேரடி அனுபவம் இருந்திருக்கும். ஆனால் கரப்ஷன் வந்து 2 ஆட்சியிலையும் அதிகமாக இருந்ததை நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆகிட்டீங்க, அந்த மாவட்டத்தையே வந்து கட்டி போடக்கூடிய ஒரு ஆட்சியர் பணியிலலாம் இருந்திருக்கீங்க. இந்த சூழலில் உங்களை எங்கேயாவது வந்து சாதி ரீதியாக வந்து எங்கேயாவது நீங்கள் வந்து ஒடுக்குமுறைக்குள்ளானதா, அல்லது வந்து அப்படி ஒரு சிந்தனைகள் வந்த மாதிரி எதையும் இருந்ததா? எனக்கு அப்படி தோற்றம் இல்லை. எனக்கு தோற்றம் இல்லை. ஒரே ஒரு டைமில் ஒரு எம்எல்ஏ, நான் பேர் சொல்ல விரும்பல, அங்கே தூத்துக்குடி மாவில் இருந்தப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா பொது வெளியில் சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, கலைஞர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், இங்கே இருக்கிறவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு
ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியை இங்கே கலெக்டராக போட்டிருக்காங்க அப்படின்னு பேசுகிறாரு. எனக்கு அது வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்தது. அந்த மாதிரி அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஏன் அந்த அவசியம் ஏற்பட்டதுன்னு எனக்கும் தெரியல. இது ஒரு ஒன்று. ரெண்டாவது வந்து அதே மாவட்டத்தில் வந்து அம்பேத்கர் நூற்றாண்டு விழா அப்போ 90s கொண்டாடுறாங்க. திமுகவை சேர்ந்த ஒரு தலைவர் கணேசன், கணேசன் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் வந்து அந்த நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு கிராமத்தில் தலைமை தாங்க வர்றாரு. அப்போ நானும் இருக்கேன். அப்போ நான் வந்து அம்பேத்கருடைய எனக்கு அவ்வளவு புரிதல் அந்த சமயத்தில் இல்லைன்னாலும் எனக்கு தெரிஞ்ச வகையில் எடுத்து சொன்னேன். உடனே அவர் வந்து எனக்கு அப்புறம் நிறைய கலெக்டர் அம்மா வந்து அம்பேத்கரை பற்றி பேசினாங்க. அம்பேத்கரை தமிழ்நாட்டு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியது யாரு? திராவிடன் பெரியார். அவரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பேசிட்டு, தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் நீங்கள் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசினாரு. நாங்கள் தான் அப்பவே உங்களுடைய புத்தி அப்பவே இருந்தே இவர்கள் நாங்கள் பிச்சை போட்டோம். அது நீங்க இப்போ RSS பாரதி பேசுறாருல, ஆதிராவிடர்களுக்கு நாங்கள் இதெல்லாம் வேகா தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது அப்படி ஏன்னா இவ்வளவு காலகட்டத்துக்கு அப்புறம் அதை ஞாபகம் வச்சது இது ஒண்ணுதான் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. மற்றபடி பெரிய அளவுல எதையும் அந்த மாதிரி அம்பேத்கர் ஒன்றும் இல்லை, அவர்களுக்கு வந்து நாங்கள் தான் வந்து அம்பேத்கருக்கு வந்து பாடம் எடுத்தது பெரியார் தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்படலாம். எப்படி பார்க்குறீங்க இந்த திராவிட அரசியல் காலத்தில் வந்து அட்டவணை பிரிவினரோட அதாவது அடித்தட்டு பல தேவேந்திரர் பறையர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு கூட நேரம் பேசுவாங்க. பல்லர் பறையர் அருந்ததியர் இந்த அரசியல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அதாவது அதாவது ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான்னு ஒரு பிளான் வந்து 1982 கொண்டு வந்துட்டாங்க. கிறிஸ்தாஸ் காந்தியும் நானும் அதை வெளி உலகுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் அதை வந்து ஒரு திட்டமாகவே அவங்க வந்து வெளிப்படுத்தலை. ஒதுக்கீடு குறைவாக இருந்தது, அமல்படுத்துறதும் சரியாக அமல்படுத்தலை. இப்போ வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னு பேப்பரில் இருக்குது. ஆனால் நாங்கள் கேட்டது வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாநிலங்களில் செயல்படுவது போல் இங்கே பண்ணினா அது ஆயுதிராவிடர்களுக்கு நேரடியாக போய் சேரும் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறோம். இப்போ அதில் என்ன ஒரு இதுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கணும்னு சொல்லிட்டாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. இங்கே வந்து 20% இருக்காங்க. அந்த 20% நிதியை அவங்களுக்கு ஒதுக்கணும். அதை எப்படி ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வழிமுறை சொல்லியிருக்காங்க. ஒன்று பகுக்கப்படக்கூடியது, இன்னொன்று பகுக்க முடியாதது. பகுக்க முடியாதது என்னென்னா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டியை ஏன் பகுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு வீடு யூனிட் வச்சு நீங்கள் அளக்குறீங்க, அதெல்லாம் பகுக்க முடியுது. எப்படி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு கம்யூனிட்டி வந்து எந்த அளவுக்கு அதை ஒரு தலித் ஹேபிடேஷனும் செப்பரேட்டாக இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஏன் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது? இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போடும்பொழுது அதனுடைய செலவு வந்து 2 மக்களுக்கும் போகிறதுனால எங்களால் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனை வச்சு கூட பிரிக்கலாம். அப்போ நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு 1,00,000 கோடி, 1,00,000க்கு மேலே இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி பட்ஜெட் செலவு பண்ணுறாங்க. அதில் வந்து 20% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போகுதா? அந்த அளவுக்கு அவங்க கன்சியூம் பண்ணுறாங்களா எலக்ட்ரிசிட்டியை? ஏன்னா முக்கால்வாசி பேர் ரூரல் ஏரியாவில் 1 லைட்டு, அந்த ஒரு லைட்டு ஒரு டிவி இதோட தான். இல்லை, இன்னைக்கு காலம் மாறுதில்ல. இன்னைக்கு இந்த நீங்கள் சொல்கிறது வந்து 90கள் காலகட்டத்தை சேர்ந்தவங்க. ஒவ்வொருத்தருக்கும் வீடு, லோன் வீடு கொடுத்துருப்பாங்க, ஒரு குண்டு பல்பு கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கு எல்லாருக்கும் அவங்கவுங்க சுயமான மின்சார வசதி, தனி மின்சாரம், 3 அந்த லைன் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாழ்க்கை மாறுது. சில இடங்கள்லையுமே மாறுது. நீங்கள் அதை இப்படி ஒப்பிட முடியாது. சரி, இப்போ இவங்க வாழ்க்கை மாறும்போது இவங்க வாழ்க்கை மாறாதா? மாறுதா? 20% மாறும்போது 80% மாறாதா? அப்போ 80% முன்ன கன்சியூம் பண்ணதை விட அதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், மின்சாரம் பார்க்கல. இப்போ எல்லாருக்கும் கட்டணம் அதுதான், 100 யூனிட்டு இது. அதே மாதிரி கட்டணமும் வந்து உங்களுக்கு அதை கடந்து போனால் எல்லாருக்கும் பொதுவான கட்டணமாக மாறி போச்சு. இல்லை, கட்டணம் ஓகே தான், நான் அதை பற்றி சொல்லலை. நான் நீங்கள் வந்து இந்த மின்சாரம் வந்து இவ்வளவு பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, 20% மின்சாரத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கான பட்ஜெட் இருக்குல்ல, கவர்மெண்ட் செலவு பண்ணுதில்ல, அந்த செலவு அங்கே போகுதான்னு தான் கேள்வி. நீங்கள் பணம் தான் கட்ட செய்கிறீங்க, அது யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இவ்வளவு யூனிட் அவங்களால பயன்படுத்த முடியுதா? முடியல. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்களால இந்த எலக்ட்ரிசிட்டி பட்ஜெட்டை உபயோகப்படுத்த முடியாததுக்கு காரணம் ஒன்று, அவங்க வறுமையில் இருக்காங்க. நீங்கள் மாறிடுச்சுன்னு சொல்கிறீங்க. எல்லார் வீட்லேயும் ஏசி போட்டாங்களா?
எல்லார் வீட்லேயும் வந்து மிக்சர் கிரைண்டர் வச்சுருக்காங்களா? மாவு வாங்கிட்டு வந்து தோசை சுடுறாங்க. யார் கிரைண்டர் வச்சுருக்காங்க? கவர்மெண்ட் கொடுத்தா வச்சிருந்தாலும் இப்ப யாரும் வந்து அரைக்கிறது கிடையாதுமா. அது வேற விஷயம். அது வேற விஷயம். கடையில வந்து வாங்கி தான் வைக்கிறாங்க. இப்ப நிலம் இருந்தா பம்பு செட்டு போடுவாங்க. நிலம் இல்லாதவங்க எந்த பம்பு செட்டு போடுவாங்க? இப்ப நிலம் இருக்கிறவங்க 11% தான் இருக்காங்க. அப்ப 11% மக்கள் வந்து அதுவும் வந்து ட்ரை கல்டிவேஷன் பண்றாங்க. இப்ப நீங்க பம்பு செட்டு வந்து போட்டாதானே மின்சாரத்தை எடுக்க முடியும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதை கணக்கு காமிக்கும் போது 20% கன்சியூம் பண்ணிட்டாங்க சொல்லும் பொழுது இவங்களுக்கான செலவு தொகையை அவங்க தான் அனுபவிக்கிறாங்க, இவங்க அனுபவிக்கல. நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இவங்க எவ்வளோ அனுபவிக்கிறாங்கன்னு கணக்கு பார்த்துட்டு அந்த மின்சார கட்டணத்துக்கு நீங்கள் வந்து இவங்க இந்த 20% போடாமல் அவங்க எவ்வளவு தான் % செலவு பண்ணுறாங்களோ, எவ்வளோ % கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த அளவு எடுத்துட்டு மீதி அவங்க வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன் நான். அவங்க பணம் கட்டுறதை பற்றி வருத்தம் இல்லை, கூட கூட அனுபவிக்கட்டும். ஆனால் 20% அனுபவிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறீங்க இருக்கு. அப்போ அதுக்கு செலவு பண்ணுற பட்ஜெட்டை நீங்கள் குறைச்சிக்கிட்டு இன்னொன்னுத்துல அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு நிலம் வாங்கி கொடுங்க. நீங்கள் இதுக்கு இந்த விஷயத்துக்கு இப்படி சொல்கிறீங்க. பார்த்தீங்கன்னா அட்டவணை பிரிவினருக்காக ஒதுக்கப்படுற நிதி வந்து இங்கே முழுமையாக செலவுபடுத்தாமல் திருப்பி அனுப்பப்படுது. கருணாநிதி ஆட்சி காலத்தில் அந்த வண்ண தொலைக்காட்சிக்கு வந்து இந்த நிதி எடுத்து ஆதரவுடன் அந்த நிதி எடுத்து பயன்படுத்தப்பட்டது அப்படிலாம் வருது. அதை பயன்படுத்தினா கூட வேற திருப்பி அனுப்பப்படுறதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இந்த நிதியை திருப்பி அனுப்புறது இல்லை. அதாவது பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி 3000 கோடியை திருப்பி அனுப்பிச்சார். அது பேப்பரில் செய்தியாக வந்தது. ஏன் அதை திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்தில் நீங்கள் நிலம் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா உடனே அந்த பணம் வந்தவுடனே கட்டுமானத்தை துவங்கி அதை முடிச்சிருக்கலாம். நிலமே இல்லைன்னா எப்படி நீங்கள் வீடு கட்ட முடியும்? அப்போ அந்த என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இதை வாங்கி ட்ரெஷரியில் போட்டுட்டு அது இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதிமுக திமுக மாறி மாறி இதுதான் பண்றாங்க. திமுக ஆட்சியில் அதுதான் பெரும்பான்மையா. இல்லை நான் சொல்றது இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயம். அதாவது என்னன்னா, நான் சொல்றது என்னன்னா, நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு திட்டம் பட்ஜெட் போடுங்க. அவங்களுடைய தேவை என்னன்னு முதல்ல அவங்கள வச்சு கேளுங்க. ஓகே, நீங்க அவங்கள வச்சுன்னா உங்க கட்சிக்காரங்களை மட்டும் கேட்டா போதாது, அல்லது எலெக்டட் எம்எல்ஏஸ் மட்டும் கேட்டா போதாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து ஆட்சிக்கு உங்கள் கட்சியில் சேர்ந்து வராங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஆக்டிவிஸ்ட்டு, கொஞ்சம் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், இவங்களை கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க, அந்த மக்களுடைய தேவைகள் என்னன்னு கேளுங்க. அல்லது நீங்கள் கிராமப்புற லெவலில் கொடுத்து கூட இந்த ப்ராசஸை தொடங்கலாம். ஏன்னா வி ஆர் சப்போஸ் டு பி டீசென்ட்ரலைசிங் த பிளானிங் ப்ராசஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் கிராமத்துலேருந்து அவங்க தேவை என்ன, நிலம் வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருவீங்களா? நிலம் வேணும்னு தேவைன்னு கேட்டால் கொடுக்கறது இல்லை. இப்போ அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பஞ்சமி நிலத்தை வந்து அதையே எடுத்து கொடுக்கல, அது வேற விஷயம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, அவங்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே ஒரு எக்கானமிஸ்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த மக்களுடைய தேவைகளை ஆய்வு பண்ணவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நிலம் கொடுக்கறத தவிர வேற எந்த வகையிலையும் இந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை கிராமப்புறங்களில் உயர்த்த முடியாதுன்னு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கான ஒரு தொகையை நீங்கள் ஒதுக்குங்க. ஒன்று. ரெண்டாவது, அதுக்கான இடுபொருள்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அதை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறீங்க, அதை உயர்த்துங்க. அப்புறம் கல்வி, வேலைவாய்ப்பு, இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கன்றதான். நீங்கள் இப்போ மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்க, அதில் வந்து 40% இந்த ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் போயிடுது. அப்புறம் மீதி இருக்கிறத வச்சு நீங்கள் எப்படி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ண முடியும்? சாலைகள், இணைப்பு சாலைகள் வருஷந்தோறும் அது ரிப்பேர்லாம் இருக்கு இல்லையா, வேற ஒரு தடவை போட்டால் மட்டும் போகாது. அப்புறம் இப்போவே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் கட்டி கொடுத்த தொகுப்பு வீடுகள் இடிஞ்சு போயிருக்கு. அது மாற்று வழி இல்லாமல் ஒரு வீட்டில் 3 குடும்பங்கள் இருக்கிற அவலம்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பையன் வந்து ஸ்கூலில் வந்து பாதிக்கப்பட்டான் எங்கள் திருநெல்வேலி. அப்போ நான் போயிருந்தேன். அப்போ அந்த அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அது ஒன்று. இன்னொரு சம்பவமும் அது தொடர்ந்து நடந்தது. 2 பேரை பிடிச்சி அந்த திருநெல்வேலி நதிக்கரையில், அது தாமிரவர்ணி ஆற்றுக்கரையில் அவங்கள பிடிச்சி அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அது வீடே இல்லை, அது ஒரு தகர கொட்டாய். இந்த மாதிரி இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து சில பேருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, அது உண்மைதான். நம்ம வந்து வாழ்க்கை தரம் உயராதவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த பட்ஜெட்டை அவங்களுக்கு எப்படி போய் செலவு பண்ணணும்னா, அவங்களுடைய தேவைகள் அறிஞ்சு வீடு கட்டி கொடுக்கறது, அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கறது, நிலம் வாங்கி கொடுக்கறது, இடுபொருள்கள் தயாரித்து கொடுக்கறது, வேலைவாய்ப்பு, கல்வி வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு 6-7 ஸ்கீமுக்கு நீங்கள் கொஞ்சம் தொகையை ஒதுக்கிட்டு மீதியை நீங்கள்
பொதுவில் போடுங்க, இதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். ஆனா பொது தேவைக்கான நிதியை இதுல இருந்து எடுத்து பயன்படுத்துறாங்க, அதான் ரிவர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ரிவர்ஸ் நடக்குது. திமுக ஆட்சியில வந்த பிறகுமே வந்து அவர் இந்த அட்டவணை பிரிவினருக்கான நிதி வந்து திருப்பி அனுப்பப்படுது. அதெல்லாம் வந்து இது வந்து திராவிட அரசுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த நிலம் மக்களுக்கான அதிகாரத்தை எப்படி கொடுக்குது அப்படிங்கிற சமயம் பேசிக்கிட்டு இருந்தோம். பஞ்சமி நிலம் சொல்ற பஞ்சமர் நிலம் அது வந்து இன்னும் வந்து முழுமையாக அந்த மக்களுக்கு கொடுக்கப்படல. சம்பந்தமான கோரிக்கைகள் நீண்ட நாளா இருக்கு. நீங்கெல்லாம் வந்து அப்பவே பேசியிருக்கீங்களா? அதுதான் வந்து இந்த நில சீர்திருத்த ஆணையர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு, அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கமிஷனர். ஸோ அந்த கமிஷனரை போய் நான் பார்த்தேன். அப்போ பங்கஜ்குமார் பன்சல்னு ஒருத்தர் இருந்தார். கலெக்டர்கிட்ட இருந்து டீட்டெயில் வாங்கிட்டு இருக்கோன்னாரு. இது நடந்த ஒரு 7-8 வருஷம் இருக்கும். வாங்கிட்டு இருக்கேன்னாரு. ஏன்பா 2011ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஆணையம் 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் நீங்கள் வந்து இப்போ கூட ஆயிடுச்சு, நீங்கள் இன்னமும் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சரி டீட்டெயில்ஸ் தராத கலெக்டர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மேடம் உங்களுக்கு தெரியாதா இதில் எவ்வளவு சிக்கல் இருக்குது, இதெல்லாம் அவ்வளவு ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, இன்னும் நீங்கள் எவ்வளோ நாள் போராடியும் ஒன்றும் நடக்கலை, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, இன்னமும் இந்த போராடினா ஏதாவது கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அயோத்திதாச பண்டிதர் வந்து 20 ஆண்டு காலம் வந்து போராடி தான் இதை வந்து அமல்படுத்த வச்சார். விக்டோரியா மகாராணியோடைய ஆர்டரை அமல்படுத்துறதுக்கு அவர் 20 ஆண்டு காலம் இந்த மக்களோட போராடி தான் அதை கொடுக்க வச்சாரு. நான் 10 வருஷம் தான் போராடி இருக்கேன், இன்னொரு 10 வருஷம் போராடலாம். அதுக்குள்ளர அதாவது என்னன்னா, இது வந்து என்ன பேசினாலும் அதை பற்றி கண்டுக்காத அதிமுக அரசும் சரி திமுக அரசும் சரி இதை பற்றி பேசுறதே, அதாவது தேர்தலில் ஒரு பேச்சா கூட இது வர்றதில்லை. அதை வந்து இப்போ அலையன்ஸ் போகிற கட்சிகளும் அதை ஒரு கண்டிஷனாக வைக்க முடியறதில்ல, அவங்களால வைக்க முடியறதில்ல. ஒரு சீட்டு கிடைச்சா போதுங்கிற நிலைமையில தான் அவங்களும் இருக்காங்க. திருமாவளவன் சொல்றீங்க இல்ல யாருன்னாலும் திருமாவளவன் மீது ஜான் பாண்டியன் இருக்காரு, இவர் இருக்காரு, நம்ம கிருஷ்ணசாமி இருக்காரு. ஸோ அவங்க எல்லாமே கூட ஒரு கண்டிஷன் வைக்கலாம்ல. எல்லாருமே அதை வந்து இன்னைக்கு பேசுறாங்க. இப்போ திருமாவளவன் அவர்களே நீங்கள் கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தீங்க. அவர் பற்றின அந்த அனுபவம் பஞ்சமி நில மீட்பு சம்பந்தமாக நீங்கள் ஒரு முன்னெடுப்பு செஞ்சீங்க, அந்த நேரத்தில் நடந்தது. அது இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதை பற்றி ஒன்றும் இப்போ என்ன நடவடிக்கையும் இல்லையே. என்ன நடந்தது அப்போ? அதாவது பஞ்சமி நிலத்தை மீட்கிறதுக்காக ஒரு ஆணையம், நீங்கள் ஒரு இல்லை அது வந்து அது தொடர்பாக என்னென்னா ஏழைகளுக்கு 2 ஏக்கர் நிலம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு கலைஞர். அதை வந்து ஒரே ஒரு வருஷம்தான், 2006 அவங்களுடைய ஆட்சி வந்தது, 2007 முடிச்சுக்கிட்டாங்க. அந்த மூடு விழா வந்து திருநெல்வேலியில் நடந்தது. அப்போ வந்து 2007 ஏன் அந்த திட்டத்தை மூடிட்டீங்க, ஏன் நடத்தலை அப்படின்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஒன்று. இன்னொன்று வந்து அவர் நிலம் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாதா? அப்போ அவர் சொல்கிறாரு, ஜெயலலிதா வந்து 50 லட்சம் ஏக்கர் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அதை வச்சு அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 50 லட்சம் ஏக்கர் ஃபேலோ லேண்டாக இருக்கிறது உண்மைதான், கரம்பாக இருக்கிறது உண்மைதான், ஆனால் அது பட்டா நிலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து 25 வருஷம் இந்த நாட்டில் ஆட்சி புரிந்த கலைஞர் அவர்களுக்கு இங்கே விவசாய நிலம் கொடுப்பதற்கு இருக்கா இல்லையான்னு தெரியுமா தெரியாதா? தெரியாம சும்மா அடிச்சு விடு அப்படின்னு அடிச்சு விட்டு. இப்போ இதுல இருக்க ஒரு மேலோட்ட தன்மையை நீங்க பாக்குறீங்களா? போற போக்குல பேசுறது, தேர்தலுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்க நிலம் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. அதை ஆதரிச்சு அதை கேட்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் நான் திரும்ப மேல வச்சேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அவரு அதை முன்னெடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா பஞ்சமி நில விஷயத்தை? அதை நீங்க தான் பாக்குறீங்க, மீடியால பாக்குறீங்கல்ல. மீடியாவில் என்ன வருதோ அதான் எனக்கும் வருது. எனக்கு தனிப்பட்ட வரையில் எந்த தகவலும் அவரை பற்றி தெரியாது. எனக்கு மீடியாவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். கூட்டத்திற்கு திருமாவளவனை அழைப்பது என்று உத்தேசித்தோம். ஏனெனில் வட மாவட்டத்தில் அதிக அளவிலே கிராமங்களிலே இயக்கம் கட்டி வளர்த்தவர் என்ற அடிப்படையில் இந்த செய்தி பட்டி தொட்டியெல்லாம் பரவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவரை அழைத்தோம். அதற்கு பிறகு உடனடியாக அந்த மாநாட்டிலே திருமாவளவன் என்ன பேசினார் என்றால், நான் தமிழகத்தையே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் போயும் பஞ்சமி நிலத்தை கேட்கிறீர்களே என்றார். அப்பொழுது இறுதியாக நான் பேசிய போது கூறினேன், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 ஏக்கர் கிடைத்து விட்டாலே தமிழகம் நம்முடையதுதான். அந்த கூட்டம் என்பது நிலத்திற்கான தொடக்கம் அல்ல, அதை மூடுவதற்கான ஒரு மூடு விழாவை திருமாவளவன் அவர்கள் நடத்தி முடித்தார்கள் என்பதை மிக வருத்தத்துடன்
இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இல்லை அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது? கூட்டணி ஆட்சி அவர் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு அமைப்பாக இயங்கினார். அதன் பிறகு ஒரு சீட்டு 2 சீட்டுன்னு வந்தார். இப்போ நீ கூட்டணி கட்சியில் ஒரு பெரும்பான்மையான கூட்டணி கட்சியாக ஒன்று வந்து நம்ம வந்து ஃபேராக ஒத்துக்கணும். என்ன அப்படின்னா, இந்தியா முழுமைக்கும் எடுத்துட்டு அங்கே வடக்க வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாயாவதி தான் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரிகிறாங்க. அப்புறம் இப்போ சிராக் பாஸ்வான் அவர் வந்து பிஜேபி கூட போயிட்டாரு. இதை தவிர்த்து இந்தியா முழுமைக்கும் அரசியல் கட்சி கூட உட்காந்து அலையன்ஸ் பேசுகிற அளவுக்கு சக்தி யாருக்காவது இருக்கா? அதை பேசுகிறாரு ஒருத்தர் அப்படிங்கும் பொழுது அதை நம்ம வந்து அவருடைய பிரச்சனைகள் என்ன, இந்த அலையன்ஸ் பேசும்போது இதை ஏன் பேச முடியலை அப்படிங்கிறத நம்ம பின்னால் இருந்து தான் வலியுறுத்த முடியுமே தவிர அவரை போய் கேள்வி கேட்க முடியாது. இல்லை, கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு அவர் வந்திருக்காருல்ல, அந்த கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு எந்த மக்களுக்காக அரசியல் பேசி வந்தார்? இல்ல அவர் ரெண்டு எம்எல்ஏ 2 எம்பி வச்சிருந்தாலும் கூட இன்னமும் அவர் வந்து அதை கேட்க முடியாத சூழல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். அதை கேட்டார்னா அந்த கூட்டணி இருக்குமாங்கிறதே தெரியாது. இல்லை, இப்போ திமுக வெற்றி பெறதுக்கு காரணமே வந்து பெரும்பான்மையான காரணம் விசிக கூட்டணியில் இருக்கிறது தான். அந்த கூட்டணியை திமுக கூட்டணியில் பெரும்பான்மையான அப்போ அந்த மதிப்பு அவர்களுக்கு கிடைக்குதான்ங்கிறதான் கேள்வி. அதை வந்து அவர் தான் சொல்லணும், நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நீங்க பொதுவான பார்வையாளர் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் மதிப்பாக வைக்கப்பட்டிருக்காரா, அவமானப்படுத்தப்படுறாரா? நேரடியான பதில் சொல்லுங்க. இல்ல பார்வையாளரா இருந்து ஒருத்த அணுகிறது ஒண்ணு, இன்னொன்னு உள்ளிருந்த ஒரு அணுகுமுறை. அவர் உள்ள என்ன மாதிரியான டயலாக் நடக்குதுங்கிறத பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா வெளியில இந்த டயலாக் இல்லை, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இல்லை, ஒட்டுமொத்தமாக அவர் வந்து எந்த மக்களுக்காக அரசியல் பேசிட்டு வந்தாரோ அந்த மக்களுக்கு சரியான ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கிறாரா இப்போதைக்கு அப்படிங்கிறது அதான் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் சொல்ல முடியல. ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு. அவர் கூட்டணியோட கலந்து கரைஞ்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த அரசியல்ல, தேர்தல் அரசியல்ல? ஏன்னா ஆட்சியில பங்கு இருந்தாலாவது அவர் ஏதாவது கேட்க முடியும். ஆட்சியிலையும் பங்கு இல்லையே. இல்லை, ஆட்சியில பங்கு கேட்கறவங்கள வந்து கட்சி விட்டு அப்புறப்படுத்திடுறாரு. அவங்க கட்சியில ஆட்சியில பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. திமுக ஆட்சிக்கு ஒரு நெருக்குதலை கொடுக்குறாரு. இது நல்ல கோரிக்கை தானே. ஆனா அவரை வந்து கட்சியை விட்டு அப்புறப்படுத்துறாங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு தலைமை கிட்ட கன்சல்ட் பண்ணாம பேசுறதே தப்புங்க. இல்ல, தலைமை சொன்னதான். தலைமை இது பல ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இல்ல அதை வந்து எந்த இடத்துல எப்படி பேசணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப ஆதவ அர்ஜுன் வந்து திருமாவளவன் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட்சியில பங்கு நான் பேச போறேன், இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டு அவர் பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவங்க தான் தோன்றித்தனமா இப்ப பாத்தீங்கன்னா பேசும் பொழுது இப்ப விஜய்க்கு எதிராக அவரால் பேச முடியுதா? இதை சொல்லுங்க. விஜய் கட்சியில இருக்காரு, அவரு ஏதாவது பேச முடியுதா? பேச முடியல. அப்போ இங்க இருக்கும்போது அவர் என்ன வேணா பேசலாங்கிற ஒரு சூழ்நிலையில அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. அதை வந்து திருமாவளவன் எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால அவர் வந்து அப்புறப்பட்டு சரி. ஆனா அந்த கோரிக்கை நியாயமானது தானே. என்ன கோரிக்கை? விசிகாவுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும், திமுக கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிற கோரிக்கை நியாயமானது தானே. அது திருமாவை துணை முதல்வர் ஆக்கணுங்கிற கோரிக்கை நியாயமானது தானே. நியாயமான கோரிக்கை தான். அது அவர் தானே வைக்கணும். அவர் தான் வைக்கணும். அவர் எங்க எப்படி வைப்பாருன்னு தெரியாதுல்ல. பாலிடிக்ஸ் இஸ் வந்து வாட் இஸ் பீங் டிஸ்கஸ்ட் அவுட் சைட். அதாவது வெளியில நடக்கிற விவாதங்கள் வேற, உள்ள நடக்கிறது வேற. அதனால அவர் எந்த இடத்துல எதை பேசணுங்கிறது அவர் ஒரு கட்சி தலைவருங்கிற அடிப்படையில் அவர் தான் முடிவு பண்ணணும். ஒரு காலத்தில் வந்து ஈவே ராமசாமியாரை வந்து கடுமையாக விமர்சித்து எழுதிய ரவிக்குமார் வந்து இன்னைக்கு திமுகவுடைய அடைக்கலம் ஆயிட்டாரு. அவர் வந்து இன்னைக்கு அதை பிம்பப்படுத்தி எழுதுறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராமசாமியாருடைய மதிப்பீடுகளையும்? இங்கே தமிழ்நாட்டில் அம்பேத்கர், ராமசாமியார் இவருடைய செயல்பாடு, ராமசாமியார் வந்து இன்னைக்கு கடுமையாக பலரும் விமர்சித்து பேசுகிறாங்க. இந்த முரண்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த சமுதாய முரண்களை வந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து அவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக வாழ வேண்டிய தேவை ஒரு எதிர்காலம் இருக்குது இல்லையா? அந்த எதிர்காலத்தில் நம்ம ஒற்றுமையாக இருக்க போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒற்றுமையை நோக்கி என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, இப்போ நீ என்னை அடிச்சின்னா நான் என்ன சொல்வேன்? நான் இப்போ பெரியார் வேண்டான்னுவேன். நீ என்னை அடிக்கலைன்னா பெரியார், நீ என்னை சேர்த்துக்கிட்டியா, பெரியாரும் எனக்கு வேணும்னு சொல்கிறேன். அப்படி தான் அவர் இப்போ ரவிக்குமார் இருக்கார். இப்போ அவர் வந்து பெரியார் கட்சிகளை அவரை அரவணைக்கிறாங்க. அதனால அவர் வந்து தன்னுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டார். அவ்வளோதான். இப்போ அந்த அட்டவணை பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்திய ஆதிராவிடர்னு சொல்லி அந்த மூன்று பிரிவு, இப்போ தேவேந்திரர்,
இன்னைக்கு பேர் மாற்றிட்டாங்க. பல்லர், தேவேந்திரர், பறையர், அருந்ததியர். சக்கிலியர், அருந்ததியர்னு பேர் மாற்றிட்டாங்க. இந்த இவர்கள்ட்ட ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தது. இப்போ அதில் வந்து ஒரு உள் ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு சிக்கலை கொண்டு வந்து அவர்களை தனியாக 3% ஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வந்து பேசினாங்க. அதில் நிறைய பேர் தேவேந்தர்களும் பறையர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து நிறைய எழுப்புறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த உள் நான் ஒதுக்கீடுங்கிறது வந்து நியாயமானதா அல்லது அநீதியாக நடந்தது? இல்லை ஒரு சர்வே பண்ணி அதில் எவ்வளவு பேர் அவங்க பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்து ம். அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அரசாங்கம் செயல்படுது. இதை ஒரு பிரிவினையினுடைய இதுவாக நான் பார்க்கல. ஆனால் ம். அவங்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு அவங்க வசிக்கிற அந்த கோவை, ஈரோடு, திருப்பூர் இந்த தொங்கு பகுதி. மாவட்டங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு அக்கறை காட்டியிருக்கீங்க? ம். அப்போது இடஒதுக்கீடுல மட்டும் நீங்கள் வந்து இல்ல அது இடைஞ்சல் பிரிச்சு விடுற அதான் பிரித்து விடுற போக்கு அதை வந்து அவங்களுடைய பெருந்தன்மையோ அல்லது அவங்க மேலே வந்து அக்கறை இல்லையா? அக்கறையோ அது அப்படி ஒருவேளை அக்கறை இருந்திருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளானை அந்த ஏரியாவில் அவங்களுக்கு நிலம் வாங்கி கொடுக்கறது, அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு உதவி செய்யறது, இது மாதிரிலாம் செஞ்சுருப்பீங்க. ம். இது வந்து பல்லர், பறையர், அருந்ததியர் எந்த காலத்துலேயும் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கில் பண்ணது. ஆனால் அருந்ததியருக்கு கொடுத்ததுல எந்த வித இதுவும் நான் சொல்ல முடியாது. கொடுத்ததுல ஏன்னா தவறு இல்லை. அது என்ன எங்க சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஆய்வு பண்றவங்க ம், அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் ஆய்வு பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு தனியா 6% கூட கொடுங்க, பொது பிரிவுல இருந்து எடுத்து. ம், இந்த ஒதுக்கப்பட்ட 18ல இருந்து கொடுக்கும்போதும் அந்த 18ல இருந்து 3 கொடுத்ததுக்கானது, அந்த மீதி இருக்க 15லையும் முன்னுரிமை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த மக்களை பாதிக்குது அப்படிங்கிற தரவுகளோட இன்னைக்கு பலரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அது அந்த 3% இடஒதுக்கீடு இதுதான். மீதி இதையும் கொஞ்சம் நம்ம ஆய்வு பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட இருந்து வருதுன்னா ம். அது பல அலுவலகங்கள் இருக்கும் இல்லையா? ம். இப்போ அரசு துறையிலேயே வந்து இடஒதுக்கீடு முழுமையாக அமல்படுத்தப்படலை. ம். அதுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கலை. ம். பின்னடைவு காலி பணியிடங்கள் இருக்குது, அதை பூர்த்தி செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. ம். ப்ரொமோஷன் அண்ட் ரிசர்வேஷன் நீண்ட நாள் கோரிக்கை இருக்குது, ம். அதையும் நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் இதில் இவங்க அக்கறை காட்டி துரித நடவடிக்கை எடுத்திருப்பதுங்கிறது நிச்சயமா எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு தெரிஞ்சவங்க. ஆனால் அதை நம்ம வந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அவங்களுக்கு தேவையானது. ம். இப்போ இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வரும்பொழுது அந்த கோரிக்கையை நம்ம முறையாக ஆய்வு செய்கிறது தான் பொருத்தமாகும். இப்போ பொதுவாரியாக பார்த்தீங்கன்னா புதிய புதிய கட்சிகள் வந்தால் ம். அதில் முதன்மையாக வந்து போய் சேர்றது பொதுவாரியாக அட்டவணை பிரிவை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. வெறும் வாக்கு வங்கிகளாக அந்த சமூகம் தொடர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. ம். அவர்களுக்கான தீர்வா என்ன இருக்கு? என்னென்ன கட்சிகள் சொல்றீங்க? புது இப்போ கட்சிகள். சமயத்தில் அந்த விஜய் கட்சி கூட எடுத்துக்காங்களேன். ம். அவருடைய அதுல கட்சி தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமா இருக்காங்க. அதிக அளவில் போய் சேர்றாங்க, வாக்கு வங்கிகளாக மாறுறாங்க. புதிய கட்சி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தாலும் பெருவாரியாக அட்டவணை பிரிவு சமூக மக்கள் தான் வந்து அந்த வாக்கு வங்கியாக இருந்தாங்க. அதுதான் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடியவங்க. ஆனால் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் உருவாகுதான்னா இல்லை, வெறும் வாக்கு வங்கி மக்களாக மட்டும் மாறுறாங்க. இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் வந்து இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து அம்பேத்கர், பெரியார் போன்றவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவங்க வழியில் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து அவருடைய ஒரு வேளை அவர் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றி இன்னும் தெளிவாக எதுவும் இல்லை. ஒருவேளை நம்ம அந்த விஜயோட வரவை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஆட்சியை பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே வந்து நான் வந்து இப்போ இருக்கிற சூழலில் அதாவது அதிமுக திமுக மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சு கரப்ஷன் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து இன்னும் மாநிலம் வந்து முன்னேறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட்டு இதில் வாழ்கிறவங்க நம்ம வந்து என்ன கருத்து வச்சுருக்கோங்கிறது வேறையாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருடைய வரவை வந்து நம்ம வந்து உண்மையிலேயே வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் திரும்ப திரும்ப மீண்டும் வந்து தமிழினத்தை கொண்டு போய் ஒரு நடிகர் கிட்ட போய் அடகு வைக்கிறது, அதாவது ஒரு திரை கவர்ச்சியில் கொண்டு போய் தமிழினத்தை தள்ளுறது அப்படிங்கிறது ஆரோக்கியமான அரசியல் இல்லையே. அதாவது திரை கவர்ச்சி அப்படி மட்டும் நம்ம வந்து அதை வரையறுத்துற முடியாது. ஏன்னா ஒருத்தர் வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டு இருக்கவர், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்கவர், அது வேண்டாம் ஒரு கட்டத்தில் நான் வந்து இந்த மக்களுக்காக வேலை செய்ய போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து ஏன் வந்து சந்தேகத்தோட பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. சரி, அவர் வரட்டும். இல்லை, அவர் வந்து திமுகவுடைய ஆளாக வந்து இறக்கி விடப்பட்டிருக்காரு, வாக்குகளை பிரிக்கிறதுக்காக இறக்கி விடப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது. அது வந்து உள்ளே இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வெளியில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் வந்து திமுகவை நம்பர் 1 எதிரியாக அவர் வந்து சித்தரிக்கிறாரு. ரெண்டாவது கொள்கை அடிப்படையில் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அவங்களுடைய சி பிரிவு பி பிரிவுன்னு சொன்னீங்கன்னா சந்தேகப்படுறது சரியாக இருக்காதுங்கிறது என்னுடையது. அவர் வந்து ஒரு நல்லாட்சியை தந்தார்னா
அவர் வந்து மக்கள் வந்து அவர் இருக்கிற வரைக்கும் அவர் முதல்வராக இருப்பார். ஒரு நல்லாட்சியை கொடுத்தாருன்னா அவர் இருக்கிற வரைக்குமே அவர் தான் முதல்வர். அதை அவர் உணர்ந்தால் போதும். இப்போ நிறைய வந்து பறையர் இளைஞர்கள், தேவேந்தர் இளைஞர்கள்லாம் வந்து இந்த திராவிட அரசியலை வந்து அது தமிழர்களுக்கானது இல்லை அப்படிங்கிற அரசியல் முன்னெடுங்க. குறிப்பாக பறையர் இளைஞர்கள் நிறைய பேர் அதை பேசுகிறாங்க. இந்த திராவிட அரசியல் வந்து அதுலேருந்து விலகி பறையர்கள் போகிறது வந்து எப்படி பார்க்குறீங்க? பறையர்கள் அவர்கள் அந்த ஆதிராவிடங்கிற பேரை புறக்கணிக்கிறாங்க. ஆதிராவிடங்கிற பேர் கூடாது, பறையர்னு வைங்க, இல்லை தேவேந்தர்னு வைங்க அப்படிங்கிற அந்த அடையாள அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இது வந்து ஒரு முன்னேற்றமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த பேரை வச்சு இழிவுன்னு சொன்னாங்களோ அந்த பேரை வந்து எங்களுடைய பெருமையாக கருதுறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய மனசில் துணிச்சலும் தைரியமும் வந்திருக்கு. அப்படி சொல்லும் பொழுது மற்றவர்களுடைய எதிர்வினையும் அவங்க வந்து அதை பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து மாறிட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த படங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க. நான் இன்ன வரைக்கும் வெளியில் நின்று கை கட்டி உங்ககிட்ட ஏதாவது தலையை சொரிஞ்சு வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். நான் நேரடியாக உள்ளே வந்து டைனிங் டேபிளில் உட்காரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? மாறும். அப்போது முதல் கட்டமாக மாற வேண்டியது நம்ம வந்து தைரியமும் துணிச்சலோடையும் கல்வி அறிவு பெறது, பொருளாதார மேலே வர்றது, அப்புறம் அது மட்டும் பத்தாது ஒளிஞ்சுக்காம வெளியில வர்றது. அப்போதான் அது சரியா இருக்கும். அப்ப இந்த அரசியல் பறையர்களுடைய அரசியல், தேவேந்தர்களுடைய அரசியலை நீங்க வரவேற்கிறீங்க. சரியா இருக்கு. இப்போ தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பீரியட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதி ஆதிக்க மனநிலை கொண்ட படங்களாக தான் வந்தது. அந்த அப்படியான தோட்டங்களில் தான் அந்த மக்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க, காட்டுவாங்க. இப்போ வந்து மாரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன் இவங்களோட படங்கள் அதுக்கு மாறா வந்து வேற மாதிரி கொண்டு போறாங்க. எப்படி பார்க்குறீங்க ரஞ்சித், மாரி செல்வராஜோடைய வரவு? நீங்கள் இந்திய துணை கண்டத்திலேயே ரஞ்சித் மாதிரி ஒருத்தரை நீங்கள் பார்க்க முடியாது. துணிச்சலாக படம் எடுக்கிறாரு, தொடர்ந்து படம் எடுக்கிறாரு, ஆக்டிவிஸ்டாகவும் இருக்கிறாரு. அதாவது கலை பண்பாட்டு அரசியலை கையில் எடுத்து பலவித வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. இந்த மாதிரி யாராவது ஒரு டைரக்டரை அல்லது நடிகரை நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள். நான் பார்க்கல இது வரைக்கும். அதே போல் மாரி செல்வராஜனுடைய படங்கள் வந்து ஒன்னொன்றுமே காவியமாக இருக்கு. கிளாசிக் சீரீஸில் வைக்கப்பட வேண்டிய படம். இப்போ சமீபத்தில் வந்த பைசன் அதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எவ்வளவு அதில் கடின உழைப்பு, கூர்மையான சிந்தனை, நுணுக்கமான இது எல்லாமே நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு கலைப்படைப்பு மட்டும் இல்லை, அது வந்து ஒரு சமூக படைப்பாகவும் சமூக மாற்றத்துக்காக வர்ற படைப்பும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வெற்றிமாறனும். நீங்கள் சொன்ன 3 டைரக்டர்ஸுமே இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு இடத்துல வர்றாங்க. அதில் முதன்மையாக இருப்பவர் ரஞ்சித். ஏன்னா அவருக்கு வேறு சில விஷயங்களையும் மூவ்மெண்ட்டாகவும் அவர் வந்துட்டு இருக்காரு. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து எங்கேயாவது ஒரு அரசியலில் போய் அடைக்கலமாகி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோடு செயல்படும் பொழுது அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்தி அவங்கள ஒரு திடகாத்திரமான உறுதியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு செயல்படும் பொழுது அது இன்னும் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ அம்பேத்கர் வந்து புத்திஸ்ட், அதாவது புத்த மதத்துக்கு மாறினதே வந்து இது மாதிரியான ஒரு மன உறுதி வந்து இந்த போராடுகின்ற மக்களுக்கு வேணும். அதை வந்து இந்த பௌத்தம் வந்து அதை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இதுவா அதுவா அப்படிங்கிற ஊசலாட்டம், எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி இல்லாமல் எது நமக்கு நல்லதோ, எது எல்லாருக்கும் நல்லதோ அதை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு உறுதியை பௌத்தம் வழங்குது. ஸோ இவங்களும் அந்த 3 பேரும் இதை வந்து இந்த கருத்தை வந்து வலிமையாக தங்களுடைய படங்களில் சொல்லிக்கிட்டே வராங்க. சரி. நீங்கள் இப்போ இது படம் சம்மந்தமாக கேட்டனால சொல்கிறேன். நீங்கள் குறும்படங்கள்லாம் எடுத்துருக்கீங்கல்ல, ஷார்ட் ஃபிலிம்லாம். ஆமாம். என்ன படத்தின் அது வந்து 1995 ஒன்ஸ் அப்பான் எ டைம். அப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்த வந்திருக்காத காலம். லெனின் வந்து முதல் படம். அவர் வந்து நாக் அவுட்னு ஒன்று எடுத்தார். அப்புறம் அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் அடுத்தது இது வந்து குறும்படம் நான் எடுத்தேன். என்ன படம்? அது வந்து ஊடாகன்னு பேரு. அது இன்னும் இதில் இருக்கு, வலைத்தளத்தில் இருக்கு. பிரசிடென்ட் அவார்டு வாங்குச்சு எடிட்டிங், பெஸ்ட் எடிட்டிங். நிறைய படங்கள் நீங்களாம் முன்னோடிகள். அப்போ நேஷனல் பனோரமால செலக்ட் ஆகி பல ஃபெஸ்டிவல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. ஆனால் தொடர்ந்து எடுக்கிற அளவுக்கு பண வசதியும் இல்லை, டைமும் இல்லை. அந்த படத்தில் வந்து இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இருந்தாங்க. அவருடைய உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்களேன். அவர் வந்து அதாவது என்னன்னா, நான் வந்து புல்லாங்குழல் இசை இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன்.
ஆனால் அவர் இசை உங்க மேதை. படத்துக்கு எப்படி அவர் வந்து இசையமைக்க சம்மதிச்சார் முதல்ல? அது வந்து லெனினுடைய வேலை. லெனின் வந்து நல்ல விதமாக எடுத்து சொல்லி முதல்ல ரஷ் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணேன்னாரு. ரஷ் பார்க்கும்போது நான் சொன்னேன், இதெல்லாம் மலை பிரதேசத்தில் பொதுவாக புல்லாங்குழல் இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, அதாவது அவருக்கு தெரியாதது இல்லை, அவர் இசை மேதை, அவருடைய இசை மேதை. பணியில போய் நம்ம இன்னொருத்தங்க கருத்து சொல்றது. ஆனால் நான் வந்து என்னன்னா, எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று பாடுங்கன்னு நான் உங்களை கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல, அந்த அடிப்படையில் தான் நான் கேட்டேன். சரி, நீங்கள் மேதையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்குல்ல. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அந்த படம் ஃபுல்லாக புல்லாங்குழலை போட்டு என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி விட்டார். அது மட்டும் இல்ல, அப்புறம் வந்துட்டு நான் வந்து பாடி இருந்தேன் சும்மா. அது வந்து பெரிய விஷயம் தானே, நீங்க இளையராஜா வாங்கி புல்லாங்குழல் இசை வைங்க அப்படின்னு சொன்னது ஒரு அசாத்திய துணிச்சல் தான் உங்களுக்கு. இல்ல அது எனக்கு தெரியல, உண்மையிலேயே நான் ஒரு நேயர் விருப்பமா தான் வச்சேன். அட்வைஸ் மாதிரிலாம் நமக்கு அந்த மாதிரிலாம் பெரியவங்க கிட்ட பேச முடியாதுல்ல. ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். அதுக்கு அவர் எதுவும் கட்டணம் வாங்கினாரா? இல்ல ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்தாரு. நல்ல அதை எல்லாமே தங்கர் பச்சான், நாசர், பாலா சிங் அவர் நடிகர், அப்புறம் இளையராஜா சார் எல்லாருமே, லெனின் அஃப்கோர்ஸ் அவர் தானே இன்ஸ்பிரேஷன். ஸோ யாருமே அதுக்கு பணம் வாங்கிக்கல. இல்லாட்டினா நம்மளால அந்த மாதிரிலாம் படம் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அந்த காலத்தில் 16mm அந்த ரோல் வாங்குறதே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து 35mm நாங்கள் பண்ணோம். அதுக்கு வந்து எல்லாமே அந்த லேபு அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. அப்புறம் ஷூட்டிங்க்கு வேற ஸ்பெண்ட். அப்போ நீங்கள் வந்து கலெக்டராக இருக்கிறீங்க? கலெக்டரா இல்லை, நான் வந்து அடிஷ்னல் செக்ரட்டரி லேபர் டிபார்ட்மெண்ட். சரி சரி சரி. ஸோ அப்போ இருக்கும்போது இது பண்ணேன். ரொம்ப நன்றிம்மா. மகிழ்ச்சி.